வசுந்தரா பாம்புக்கு பால் ஊற்றுறாங்க. நீலாம்பரியும் பாம்புக்கு பால் ஊற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க. பாம்பு குடிக்க பால் ஊற்றுற நான் எங்க, பாம்பை கொண்டுட்டு பால் ஊற்ற நினைக்கிற நீ எங்க? இந்த சீன் அப்போ பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா நிறைய கேள்வி வருது. நீலாம்பரி எதுக்கு இங்கே வந்தாங்க? படையப்பா எதுக்கு அங்கே வந்தார்? புத்துக்குள்ளே இருக்க பாம்பு எடுத்து வெளியே வர்றாரு. ஆல்ரெடி அந்த பாம்பு புத்துக்குள்ளே இருந்தால் வெளியே வந்து பால் குடிக்கும். அதை எடுத்து வெளியே விட்டுட்டா அதை எப்படி பாம்பை காப்பாற்றினதா ஆகும்? இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் நம்ம லாஜிக் கண்ணை மறைச்சிச்சு. அந்த கையை கொடு. இது கை இல்லையா, ஹார்மோனியா? அப்படியே இன்ட்ரோ சாங்கு. தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே. தலைவர் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு, மாலையும் வேணாம் மகுடம் வேணாம், உங்க அன்பு மட்டும் போதும்னு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தலைவரோட அப்ப இருக்க இன்ட்ரோ சாங்கோட வரிகள்லாம் சூப்பரா இருக்கு. பாட்டோட பல்லவில மோட்டிவேஷன் வரிகளா வருது. வைரமுத்துனா சும்மாவா? எல்லா பாட்டுலயுமே எல்லா வரிகளும் சூப்பரா இருக்கும். தலைவரோட இன்ட்ரோ சாங்ல உன் கையை நம்பி உழைத்திட பாரு, உனக்குன்னு எழுது ஒரு வரலாறுலாம் இருந்துட்டு இப்ப கூலில ஏ நவுறாடே கேள்றாடே அப்படின்னு இருக்கிறத நம்மளால ஏத்துக்க முடியல. இந்த சீனை சின்ன வயசுல டிவியில பார்க்கும் போதெல்லாம் அம்மா இங்க பாருங்க ரஜினியை குழந்தையா காட்டுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அதெல்லாம் ஒரு காலம். அப்ப